ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதன்கிழமை. புதன் கிடைத்தாலும் பொண்ணு கிடைக்காத மாதிரி இப்போ பொண்ணே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்குது தங்கம் வெள்ளி நிலவரங்கள். இன்னைக்கு ஒரு சின்னது கொஞ்சம் வேகமான மூச்சு வாங்கிட்டு ஒரு விவசாயி இருக்காப்புல, விவசாயம் பண்ணிட்டு வராப்புல. அது நம்ம வந்து இப்போ இருக்க சூழ்நிலை மாதிரி தான், பருவநிலை வந்து மாறி மாறி பொழியுது. அதனால் அவர் சரியாக விவசாயம் பண்ண முடியல. அப்போ வந்து கடவுள்கிட்ட கடிஞ்சிக்கிறாப்புல, நீ எல்லாம் ஒரு கடவுளா உன்னை நம்பி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி வந்து சரியான நேரத்தில் எங்களுக்கு மழையோ இதோ இல்லாமல் பண்ணி இதை கெடுத்துட்ட. நான் விவசாயத்தை விட்டுட்டு வேறு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடலான் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறப்ப கடவுள் எதிர வந்துடுறாப்புல. உன் பிரச்சனை இதுதானா, சரி உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். இந்த மழை புயல் காற்று எல்லாமே வந்து உன் இஷ்டப்படி நடக்கட்டும், நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், நீ வேணுங்கிறப்ப எல்லாம் பண்ணிக்க அப்படிங்கிறாப்புல. அதை வரத்தை வாங்கினோம்னே விவசாயிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறா, அவருக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்றவா மழை பெய்ய வைக்கிறாப்புல, அந்த காலத்துக்கு அளவாக காத்தடிக்க வைக்கிறாப்புல, அளவாக மழை பெய்ய வைக்கிறாப்புல, அளவாக எல்லாம் பண்ணுறாப்புல. நல்லபடியாக பயிரெலாம் வச்சிருச்சு, நல்லா செழிப்பாயிருச்சு. அறுவடை பண்ணணும்ல, போய் அறுவடை பண்ணுறாப்புல, செழிப்பாக இருக்காது. ஆனால் அறுவடை பண்ணுறப்ப பார்த்து ஒரு நெற்பயிரை பார்த்து உடைக்கிறப்போ அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. திருப்பி ஒன்று உடைக்கிறாப்புல, அதில் வந்து எல்லாத்தையுமே அந்த நெற்பயிரை இது பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிட்டு பார்க்குறாப்புல, அந்த இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. திருப்பி பயங்கர கோவம் அவருக்கு. ஏன் கடவுளே என்னை எப்படி வரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திருப்பி கோவம் போட்டு கூப்பிட்றாப்புல. உடனே கடவுள் வராப்புல. கடவுள் வந்து என்ன சொல்கிறாப்புல, கேட்ட வரத்தை கொடுத்தேன், அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைங்கிறாப்புல. இன்னைக்கு வரத்தை கொடுத்தீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி விளைச்சல்ல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாப்புல. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாப்புல, மழை வெயில் புயல் வெள்ளம் எல்லாமே அதாவது தனிமை, அதாவது சூழ்நிலை நடந்தால் தான் பயிர்கள் வந்து அதை தன்னை காத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். நீ எல்லாமே சாதகமாகவே வச்சுக்கிட்டே இருந்தேன்னாலும் அது நல்லா இருக்காது. அதுக்கு உண்டான எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான எல்லாமே நீ கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்துட்ட அப்படின்னா அதில் என்ன இருக்குது. இப்போ நீ எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்ட, ஆனால் அதுக்கு வந்து உன் பயிருக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு, அதனால தான் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. அதாவது பயிரோ மனிதர்களோ அந்தந்த நேரத்தில் வந்து சூழ்நிலைகளை பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் அதை நம்மளை எப்படி காத்துக்கிறது எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ பயிருங்கும்போது அந்த காலத்தில் அடித்தா தான் அந்த மழை சமயம் இது சமயமோ அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோ, மழை இல்லாத சமயத்தில் வேர்களை வந்து பரப்பி அந்த தண்ணீரை உறிஞ்சு அது மாதிரி நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான இது நடக்கும். அதே தான் மனிதர்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கோ அந்த சூழ்நிலையில் முடிவெடுக்கிறதுக்கோ எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சு நம்மளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ யாருக்குமே இருக்கட்டும் சாதகமாக எல்லாமே அமைஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கணும், பிரச்சனைகளை சந்தித்து எல்லாம் ஒரு தெளிவு பெற்றால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு எந்த மாதிரி பிரச்சனையுமே கிடையாது, நான் நார்மலாக இருக்கேங்கிற ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. டர்னு ட்விஸ்ட்டு எல்லாமே இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் சொல்கிறாங்க. சரி, நம்மளும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து ஒரு தெளிவு பெறுவோம். சந்திக்காட்டி சரி, சந்திக்காமல் இருந்தால் நல்லது தான். சந்திக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்படின்னா தான் எல்லோரும் நம்ம ஒரு யாருக்காவது இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரங்கிறப்ப இந்த இடத்துல நான் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா கொடுக்க முடியும். ஹாப்பி மார்னிங், தேங்க்யூ.